जिवेल मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाक्मनस्तनूभिः यक्षेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு திரிபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தினுடைய 134வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் மகாநாராயண அவருடைய வல்லமை, சிறப்புக்கள் இதெல்லாம் மந்திரமாக எழுதி அதை சோடசோபச்சாரம் பண்ணி பூஜை செய்தால் உனக்கு பாவங்கள் நீங்கும், நிறைய கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும், சித்திகள் கிடைக்கும், மகத்தானவர் அப்படிங்கிறத வலியுறுத்துது. பொதுவாக உபனிஷத்தினுடைய வேலை வேதம் ஆரம்பித்த காலத்திலிருந்து வேதமே பக்தியையும் வேதமே யோகத்தையும் வேதமே ஞானத்தையும் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வருது. வந்தாலும் புரியாத இந்த அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல பக்தியை கொடுத்து, பிறகு யோகத்தை கொடுத்து, அப்புறம் பக்தியும் யோகமும் அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு ஒன்றொன்றுக்கும் உள்ள பலன்களையும் சொல்லி இறுதியானது நிரந்தரமானது ஞானமே அப்படின்னு உச்சபட்ச நிலையில் சொல்லும்போது இந்த பக்தியிலையும் யோகத்திலையும் பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஆயுள் இல்லாத காரணத்தினால, இதை பற்றி சிந்திக்க நேரம் இல்லாததுனால, சதா சம்சாரியாக இருக்கிறவன் அவனுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சத்துவகுண வாழ்க்கையை வாழ முடியாதவன் இதை பற்றி பூர்ணமாக தெரிஞ்சுக்காமலே செத்து போகிறான். அது மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் செத்து போகிறான்னா 95 to 98% செத்து போகிறான். இதே மாதிரி தெரியாமலே, மெய்ப்பொருள் அறியாமலேயே ஒவ்வொருத்தன் ஒரு 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 குறிப்பிட்ட தூரம் பயணம் செய்துட்டு, ஒருத்தர் சொல்கிறார், இன்றைக்கி காலையில் ஒருத்தர் வந்து எனக்கு தியானம் கை கூட மாட்டுது, 3 வருஷமாக நான் தியானம் பண்ணுறேன், அவர் குருகிட்ட அங்கே ஒரு குரு இருக்கார், நான் அங்கே போனேன், இங்கே வந்தேன். முதல்ல ஆசன சித்தின்னு உக்காரு, நீ நினைக்கிறவன் கேட்குறது பெரிய விஷயம். முதல்ல தியானத்தில் உட்கார்றது ஒரு மகா ஞானம், அதை முதல்ல புரிஞ்சுங்க. தியானத்தில் தானாக உட்காரக்கூடிய நிலையை அறிவு கொடுக்குது. இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நீ உட்காரணும்னா முதல்ல ஏகாந்தம் வேணும், சத்துவகுண வளர்ச்சிக்கான வெஜிடேரியன் வாழ்க்கை வேணும், குரு வேணும், ஈஸ்வர கிருப்பா வேணும், குரு கிருப்பா வேணும், சிரவணம் பண்ணியா இருக்கணும். இது என்னன்னே தெரியாமல் நான் தியானத்துக்கு போனேன், தியானத்துக்கு ஒன்று யார் போக சொன்னா? எல்லாம் தான் தோண்டித்தனம். இது எங்கேயோ போயின்னு இருக்குது, அறிவு இல்லாமல் எங்கேயோ போயின்னு இருக்கு, தப்பாக சுற்றிகிட்டே கிடப்பான், வேறு ஒன்றும் இல்லை. தியானம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? தியானத்துக்கு பூர்வாங்கம் இருக்குது, உத்தராங்கம் இருக்குது. தியானத்தில் என்ன இருக்குது? உட்காந்தா தியானம், உட்கார முடியாது உன்னால்.
இப்போ நான் உட்கார வைக்கிறது உனக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை சித்துங்கிற சைத்தன்யம் தொட்டுச்சுன்னா நீ உட்காருவ 8 மணி நேரம் 12 மணி நேரம் 15 மணி நேரம் கூட உட்காருவேன், அசையாமல் உட்காருவேன். என்னால் உட்கார முடியல அப்படின்னு. இதுதான் அறிவு வேணுங்கிறது. எல்லாம் ஈஸியாக வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறாங்க, ஈஸியாக வாங்கிட்டு போக முடியாது. இது வாழ்க்கை, வாழணும். தீவிரகதி எங்கேயுமே கிடையாது, தியானத்திலையோ ஞானத்திலையோ. அதனால் ஒருத்தவனும் பூர்ணமான ஞானம் பெறாமலேயே, அறிவு பெறாமலேயே, நாலேஜ் இல்லாமலேயே பக்தியிலையும் யோகத்துலேயும் இருக்கான். ஞானத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற கதி தான் போயின்னு இருக்கு. அப்போ மெய்ப்பொருள் அறியாமல் பிளைண்டாக வாழ்ந்து பிளைண்டாக சாவுறான். அதில் பக்தி யோகமாக அதுவே விரிஞ்சு போகும். விரிஞ்சு போகும்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சித்தி, ஒவ்வொரு ஆசை பார்க்குறதெல்லாம் வேணும். இப்போ இதில் கூட நேற்று சொன்னேன்னு, ஞானங்கிற அந்த விளக்கு அதில் வத்தி திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரியானது பக்தி, ஆயில் துறவு, அகல் சிரவண மனனம் ஞானம், அந்த சுடர் தான் தரிசனம்னு சொன்னோம். அதில் துறவுனா துறந்துட்டு போகிறதுனா, துறவில் அனாவசியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட ஏராளமாக இருக்குது. அத்தியாவசியத்தை தாண்டி அனாவசியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான், அனாவசியமான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் எல்லாம் ஓடுறான், ஓவராக ஓடுறான். சத்துவகுணமே இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறான். அதனால் அந்த அனாவசியத்தை விட்டாலே அதுவே போதும். அத்தியாவசியத்தை யாரும் விட முடியாது, விடவும் மாட்டாங்க, விடவும் வேண்டாம். உறவுன்னு சொன்னால் எல்லாம் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்காத. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, அத்தியாவசியங்கள் 5 இருக்குல்ல, வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்க்கணும், அதை கேளு, அது கிடைக்கும். அதையே துறக்க சொல்லலை. துறவை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன், வலியுறுத்துகிறேன். இதை துறவுங்கிறத அனாவசிய விஷயங்களுக்கு பின்னாடி ஓடுற நீனு, பொய்யை டார்கெட் பண்ணிவிட்டு உயிரை கொடுக்குற, அதுக்காக அவசியம் இல்லைன்னு சொல்கிறது தான் துறவு. நீ என்னத்தை திறக்க போகிற? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது திறக்கிறதுக்கு. ஜெகத்தை விட்டு தொலை, ஜெகத்தை பார்க்கறத விட்டு தொலை, அவ்வளோதான் துறவு. நான் காட்டுக்கா போயிட்டோம் இல்லையே, எல்லா இடத்துல தானே இருக்கோம். காரியங்களாக நடக்கலையா? பிரம்மஞானம் இல்லையா? தியானம் பண்ணலையா? பூஜை பண்ணலையா? பரவகார்த்தம் பண்ணலையா? எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம். அதனால் இதுதான் மாடல். நான் துறவுன்னு நினச்சா ஏதோ ஒன்று எல்லாத்தையும் திறந்தா தான் கிடைக்கும்னு நினச்சிக்காது. இப்போ மாம்சம் சாப்பிட்றது அவசியம் இல்லைன்னா அதை விட்டுற வேண்டியதுதான், அதான் துறவு. அதுக்கு 1000 ஜென்மம் எடுக்கணுமா அது விடுறதுக்கு? இது மாதிரி விஷயங்கள் தான், சின்ன சின்ன விஷயங்கள் போட்டோம். அதனால் பூர்ணமான நிலையை எவனுமே பூர்த்தி பண்ணுறதில்ல. அவனுக்கு நேரம் இல்லை. அவன் வாழ்றதோ 30 வருஷம்தான். 60 வயசு கொடுத்தாலும் 30 வருஷம் தூங்கிடுறான். 30 வருஷத்தில் ஏக்கத்துலேயும் தூக்கத்துலேயும் போயிடுது. டார்கெட்டும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு குருவும் கிடையாது, ஒரு இறைவனும் கிடையாது. ஆடு மாடு மாதிரியே நடந்து போகிறது வர்றது, ஆகாரம் விகாரம் மைத்தனம், இப்படி வாழ்ந்தால் இப்படி. இப்போ இதில் வேறு இந்த மாதிரி உபநிஷத்தெல்லாம், அதில் மந்திரங்களில் இதில் இது செஞ்சால் இது கிடைக்கும், இது செஞ்சால் அது கிடைக்கும், அது செஞ்சால் இது கிடைக்கும், அதெல்லாம் கர்மகாண்டத்தில் திணிச்சு விட்றது. கர்மகாண்டத்தினுடைய அல்டிமேட் ஸ்வர்க்கம்தான். ஞானிகள் ஸ்வர்க்கத்தெல்லாம் மதிக்கிறது கிடையாது. அடுத்தாப்புல யோகிகள் மகக ஜனக தபக மதிக்கிறது கிடையாது. ஞானிகள் நிரந்தரத்தை தான், மெய்ப்பொருளை தான் அவன் மதிக்கிறான். மெய்ப்பொருள் தான் சத்தியம், அதுதான் சத்து, அது உனக்குள்ளே தான் இருக்குது. பக்தியில் நீ கடைசி வரைக்கும் அடிமையாக தான் இருக்கணும், தாசனாக தான் இருக்கணும். அதே பெருமையாக நினச்சிக்கிறோம். அதை நேரத்தை சொல்லியாச்சு, யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். மெய்ப்பொருளுங்கிறதுனால உண்மையை உறக்க சொல்லுங்கிறதுக்காக பக்தி உனக்கு +2 ஒரு நாலேஜு தான். அது யோகம் ஒரு அண்டர் கிராஜுவேட் நாலேஜு தான். ஞானம்தான் இறுதியானது, பூரணம். யார் சொல்லுவான் உனக்கு? யாருமே சொல்ல மாட்டாங்க. நீயே சிந்திச்சு அதை பக்கம் போக மாட்டேன். ஏன்னா அது ஆரம்பத்தில் கசப்பாக இருக்கும், போக போக தான் இனிக்கும் ஞானம்.
ஆரம்பத்தில் புரியாத மாதிரி இருக்கும், கைகூடாத மாதிரி இருக்கும், தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா பார்த்தா ஞானத்தை விட எளிமையானது இது ரெண்டும் கிடையாது. பக்தியும் கிடையாது, யோகமும் கிடையாது. அவ்வளோ எளிமையாக இருக்கும். வெறும் வார்த்தைகள் உள்வாங்கினா காது கொடுத்து கேட்டால் பக்குவப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் டக்குன்னு முளைச்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆத்மா ஒரு நல்ல ஸ்க்ரீன் மாதிரி தான் பார்க்குறேன். ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் படங்கள் ஓடுது. அதெல்லாம் படங்கள்லாம் தோன்றும் நிற்கும் மறையும். ஒரு ஸ்க்ரீனில் ஒரு தேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னா 1000 படங்கள் 50 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கலாம். அந்த படத்தினால எந்த பாதிப்பாது அந்த ஸ்க்ரீனுக்கு இருக்கா? வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த அசையாத பொருள், வெள்ளை பொருள், வெண்மை பொருள், சாஸ்வதமான பொருள். வரக்கூடிய படம் மாறும், டைட்டில் மாறும், நடிகர்கள் மாறுவாங்க, காட்சிகள் மாறும், எல்லாம் மாறும். அந்த ஸ்க்ரீன் மாறுறதில்லை. அந்த மேலே ஓடக்கூடிய பிம்பத்தை பிம்பமாக பார்க்குது அந்த ஸ்க்ரீன். மனுஷன் அதை அப்படியே அது அழுதா இவன் அழுகுறான், அது சிரித்தா இவன் சிரிக்கிறான். அவன் ஹீரோ அடிச்சிட்டானா ஆப்போனண்ட்டை உடனே இவன் கை தட்டுறான். ஹீரோ அடி வாங்கினா கோபம் வருது. ஸ்க்ரீனுக்கு இதெல்லாம் வருதா? அது மாதிரி ஆத்மா அசங்கக யாரோடையும் சேராது. தான் மேலே ஓடிக்கிட்டு இருக்க பிம்பத்தையெல்லாம் சாட்சியாக இருந்து பார்த்துட்டுருக்கு. அதனால் இந்த மந்திரங்கள்லாம் 1008 மந்திரத்தை கொடுத்து இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னா எல்லாம் ஆசையாக தான் இருக்கும். அதுக்கு தான் கர்மயோகம் பண்ணுறிய. நீ கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு கர்மயோகம் இருக்குது. வேலை பார்க்குற, பணம் வரப்போகுது. அதனால் இறைநிலைக்கு ஒரே ஒரு மந்திரம் ஓங்காரம் ஒன்று போதும். அடியான் வழியை உறுதிப்படுத்துகிறேன், இறுதிப்படுத்துகிறேன். நீ லௌகீகத்துக்கு வேலை செய், ஏதோ பண்ணிக்கோ. டெக்னாலஜி தான் நிறையா இருக்குது, மூளை இருக்குது, ஏதோ பண்ணிகிட்ருக்க, அதில் வாங்கிக்க எல்லாத்தையும். இறைவனை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாமத்தை எடு. அதுவே ஒன்றுலே நிற்கட்டும், ஒன்றே இறுதி ஆகட்டும். 10 மந்திரம் 100 மந்திரம் 1000 மந்திரம் ஜபிக்கிறது வல்லமை அதிகமாக, ஒரே மந்திரம் ஜபிக்கிறது வல்லமை அதிகமாக. அதுவும் இது இகத்தையும் வெல்லும், பரத்தையும் வெல்லும். மந்திரராஜன்னு இதுக்கு தான் சொல்லணும். இதை ஏன் மறைச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு எனக்குள்ள. எல்லா தகுதியும் இருக்குது அதுக்கு. காயத்ரி தான் நம்பர் 1ன்னு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. காயத்ரிக்கு ஆதாரம் இதுதான். காயத்ரி இதுக்குள்ளே ஓடுங்குது அதே வேதம் தான் சொல்லுது. அதனால் எல்லாத்துலேயும் ஒன்றுனா எளிமையாகிடும், ஈஸியாக போயிடும். அலைய வேண்டாம். எதுக்கு அலையிற? என்ன வேணும் உனக்கு? உனக்கு பிரச்சனை என்ன சொல்லு. உன்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னுடைய பிரச்சனை உன் மனம்தான் உன் பிரச்சனை. இந்த கேடு கட்டால் முட்டாபய மனம் இருக்குல்ல, எஜுகேட் பண்ணாத மனம் இருக்குல்ல, அதுதான் உன்னை வச்சு செய்யுது. அது தான் ஃப்ரெண்ட்ஸு அகங்காரத்தையும் சித்தத்தையும் பயன்படுத்திக்கிட்டு வாசனாவையும் கர்மாவையும் என்னது இன்னொன்று என்ன இருக்குது பாவத்தையும் சேர்த்துக்கிட்டு கூட்டணி போட்டுக்கிட்டு உன்னை வச்சு செய்யுது. பிரச்சனை உன் மனம்தான். நீ மனதில் நிற்காத. அதுக்கு தான் இந்த 2000 ஆடியோ கேளு, சர்வைக்கு நிலை வரும். இந்த ஹிருதயத்தை விட்டு புருவமத்திக்கு வருவேன். புருவமத்திக்கு வராத வரைக்கும் உன்னை துக்கம் ஆட்டி படைக்கும், காமக்ரோதாதிகள் ஆட்டி படைக்கும், கர்மா ஆட்டி படைக்கும். புத்தி இருந்தால் கர்மா எரிஞ்சு போய்டும். அது தெரியுமா? கர்மாவும் ஞானமும் நேர் ஆப்போசிட்டு. நீ இது புத்தியில் நீனா கர்மா 10 முயற்சி பண்ண வேண்டாம், அனாவசிய முயற்சி. என்ன பெரிய டார்கெட் வைக்க போகிற? அதனால் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. லௌகிக இப்போ தான் வாழ்க்கை ஆரம்பித்தா கூட அடிப்படை தேவைகளுக்கு 3 மந்திரம் சொல்லியிருக்கேன். லக்ஷ்மி, சரஸ்வதி, அம்பாளுக்கும் ஒரு 3 மந்திரம் சொல்லியிருக்கேன். முக்திக்கு ஒரே ஒரு மந்திரம் ஓங்காரம் ஒன்று போதும். இதை அடியன்னு சொல்லலை, எல்லா உபநிஷத்தும் சொல்லுது. ஆனால் எடுத்து சொல்கிறவங்க ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டுறாங்க. கர்மகாண்டியாகவே இருக்கணும்னு. கர்மகாண்டி சொர்க்கம் தான் அல்டிமேட்டு. அதனுடைய அதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது யோகம். யோகத்தில் உட்காரத்துக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும், நல்ல சத்குரு வேணும். பூர்வாங்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அவர் தடுத்தா கூட நீ நிற்க மாட்டே, உட்காருவேன். ஏன்னா நிஷ்டையில் தான் எல்லா விசேஷமும் இருக்குது. நிஷ்டையில் உட்காரத்துக்கு சர்வைக்கிய நிலையை தொடரும். சர்வைக்கிய நிலை இல்லாமல் நீ நிஷ்டையில் உட்காரவே முடியாது.
யோகத்திலே இருக்காங்க பாருங்கள். ஞானம் இல்லாமல் யோகம் பண்ணுறவங்க இருக்காங்க, யோகிகள்னு சொல்லுவாங்க. ஞானம் பிரம்மஞானம் இல்லாமல் குரு வந்து அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க குரு அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரெடிஷனில் வந்த ஒரு குரு, நீ வந்து இந்த பாயிண்டில் நீ இப்படி தியானத்தில் உக்காருப்பா, இவ்வளோ ஆண்டுகள் உக்காருப்பான்னா வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே கண்ணை மட்டும் உட்கார வேண்டியது. நீ எங்கே இருக்க, எப்போ பலன் கிடைக்கும், எப்போ நீ சிகரத்தை தொடுவ, எப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகவும் ஒன்று தெரியாது. ஆனால் குரு வாக்கு சித்திக்குங்கிற நம்பிக்கையில், வேத வாக்கு பொய்யாகாதுங்கிற நம்பிக்கையில் அவன் உக்காந்துருப்பான். வருஷ கணக்கில் உட்காந்துருப்பான். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கிரமமுக்தி தான், சத்தியமுக்திலாம் கிடையாது. பக்தி யோகத்துக்கும் ராஜயோகத்துக்கும் நல்லா புரிஞ்சு இதெல்லாம் நான் நீக்கிறேன். இப்போது இதெல்லாம் வந்து இன்டைரக்டாக நீக்கிறேன். பின்னாடி வேதம் கரெக்டாக உபநிஷத்தை நீக்கும். இது அத்தியாரோபம் அபவாதம்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல உனக்கு புரியறதுக்காக சொல்லி கொடுத்த பக்தியும் யோகமும் அவசியம் இல்லைப்பா, ஞானத்துக்கு வா, பக்குவப்படுறதுக்காக தான் அது ரெண்டும். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் நல்லா தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற பழக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் நான் சொன்ன ஆழத்துக்கு போகும். அதனால தியானம் அங்கே சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. பக்தி இருந்தால் தான், சத்பாவனா இருந்தால் தான் இணக்கம் வரும். சரணாகதி பண்ணுவேன், உன்னை ஜீரோ பண்ணிக்கிட்டால் தான் இந்த குருவனுடைய வாக்கு உனக்குள்ளே வரும், இல்லைன்னா வராது. ரிஜெக்ட் பண்ணிவிடும். உள்ளே ஒரு அகங்காரம், அதை ரிஜெக்ட் பண்ணால் போச்சு. அதனால் அகங்காரத்தை விடுங்கிறதுக்காக பக்தி. அப்போ அதுவும் வேணுமா, இதுவும் அது இது ஞானம் மட்டும் போதுமான. இப்போ இனிமேல் ஞானம் மட்டும் போதும். எத்தனையோ ஜென்மா பக்தி பண்ணியிருக்க, உங்கள்கிட்ட பூர்ணமாக பக்தி இருக்குது. ஞானம் பண்ணும்போது தியானமும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். அதனால் அதில் எல்லாம் நேரத்தை செலவு செய்யாதுங்கிறதான். அது வேண்டான்னு சொல்லலை, அது தவறானதுன்னு சொல்லலை. அதை கம்பேர் பண்ணவும் கூடாது, ஒப்பிடவும் கூடாது. இதோடைய லெவல் சொல்லியாச்சு, க்ளீனாக சொல்லியாச்சு. அது சொர்க்கம், இது வந்து கைலாயமோ வைகுண்டமோ. தியானம் என்னது, கைலாயமோ வைகுண்டமோ. அங்கே நீ என்ன இருக்க, பக்தியில் நீ ஆண்டான் அடிமை, பக்தன் தாசன், அன்பு பிரியம், ஒரு பிளைண்ட்னஸ் இருக்கும், சத்பாவனா இருக்கும். அது முக்தி கொடுக்குமான, முக்தி கொடுக்காது. குருவை கொண்டாந்து கொடுக்கும். குரு தான் இந்த உபதேசம் பண்ணுறாங்க. யார் குரு, யாருக்கிட்ட நீ பக்தி பண்ணியோ அவங்க தான் உனக்கு குருவும் வராங்க. எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா எது மேலானதுங்கிறத இறுதிப்படுத்திக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். அங்கேயே இருப்பேன், நான் அதையே தான் பண்ணிகிட்டு இருப்பேன் வாழ்நாள் ஃபுல்லாக. எப்போ யோகத்துக்கு போக போகிறேன், எப்போ ஞானத்துக்கு வரப்போகிறேன். அதனால் தியானம்ங்கிற யோகமும் ராஜயோகமும் பக்திங்கிற கிரியாவும் துவைத்தம். இருமை இருக்கிற வரைக்கும் ஒருமை வராது. ஒருமைக்கு போகணுன்னா ஞானம்தான் இருக்கு. ஞானாத்தேவ கைவல்யம். அதனால் இத்தனை மந்திரங்கள், இத்தனை வல்லமைகள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தது தான். அதோட மேலேயே பார்த்துட்டீங்க நீங்கள். அதனால் பக்தி இருக்குது. இப்போ ஞானத்தை சேர்த்திங்கன்னா மேன்மை பெறலாம். அதனால் அதில் நேரத்தை அதில் நேரம் எல்லா ஜென்மாலையும் அதிலேயே நேரத்தை செலவு பண்ணதுனால அங்கேயே இருக்கான். ஒரு நாளைக்கு நல்லவனாக இருக்கான், ஒரு நாளைக்கு கெட்டவனாக இருக்கான். யோகத்துலேயும் அதே கதி தான். ஞானத்தில் அப்படி கிடையாது. ஞானத்தில் கை கால்கள் வேலை செய்யாது. ஞானம் இருக்கிறவங்களுக்கு சரியானது மட்டும்தான் வேலை செய்யும், தவறானது வேணாம். மனம் என்னது, இல்லாத நிலையில் வேலை செய்யுது. உனக்கு பிரச்சனையே மனம் தானே. பக்தியிலையும் பக்தியிலையும் யோகத்துலேயும் மனம்தான் பிரதானம். பக்தியில் மனதை நாசம் பண்ணுன்னு சொல்லாதே. மனம் என்பது மாயை. யோகத்தில் மனதை நாசம் பண்ணு சொல்லாதே. ஆனால் இங்கே ஞான அக்னி மனோநாசம், வாசநாசயம், கர்மநாசம் எல்லாத்தையும் பண்ணும். எது மேலானது? அப்போ மேலானதை கடைபிடிக்க வேண்டியதானே. அதானே அறிவு. மெய்ப்பொருள் காண்பது தானே அறிவு. இதுதான் மெய்ப்பொருள். அது ரெண்டும் காரிய பிரம்மம், இது காரண பிரம்மம். ஞானம் காரணம். அப்புறம் சகுனத்துலேருந்து கம்ப்ளீட்டாக நிர்குணத்துக்கு போ. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, வள்ளலார் வாழ்நாள் ஃபுல்லாக வள்ளலாருக்குள்ளே இறைவன் இரக்கமாக இறங்கி செயல்படுத்துகிறாங்க. வள்ளலார் இரக்கத்தினுடைய வடிவம்.
முருகப்பெருமான் கருணையினுடைய வடிவம், சிவபெருமான் அன்புனுடைய எல்லாம் ஒரே ட்ராக்கு தான். கருணை, அன்பு, பாசம், நேசம் எல்லாம் ஒரே தத்துவம் தான். இந்த நிர்குணமாக இருக்கிற அந்த வடிவமற்ற அந்த மகத்துக்கு வடிவம் கொடுக்கறதுனால வேற்றுமைகள் வருது. பேதம் வந்தால் மறுபடியும் பிறவி இருக்குது, அதை புரிஞ்சுங்க. வேதம் பார்க்குற எல்லாம் சிவம் வேற, விஷ்ணு, ஸ்கந்த உபநிஷத்தில் சிவமேவ விஷ்ணு, விஷ்ணுவேவ சிவம்னு வருது. ஸ்கந்த உபநிஷத் சிவஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணு ஹிருதயம் சிவக சொல்லுது. அவங்க ஹிருதயத்தில் இவர் இருக்கார், இவங்க ஹிருதயத்தில் அவங்க வெளியில் இருக்க அறியாமையில் இருக்கிறவன் சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான், இந்த கோயிலேருந்து அங்கே போயினா அங்கே இந்த கோயிலேருந்து இந்த வந்தால் பெருமையாக எடுத்துக்கிறது இல்லை, சண்டை போட்டுக்கிறான். அவன் நீலாம் ஏன் இதுக்கு இங்கே வர? சட்டங்கள்லாம் கடுமையாக வலிமையாக இருக்கிறதுனால தான் சண்டை போட்டுக்காமல் இருக்கானுங்க, இல்லைன்னா ஓவராக சண்டை போடுவானுங்க. இப்போல்லாம் சண்டை போட்டால் உடனே கோயில் எடுத்து மூடி சீர் வச்சுருவாங்க. தேவையா அவனுக்கு இது? அறிவு வளர்ந்தால் இது மாதிரி சண்டை வருமா? அதான் பிரச்சனை. அதை தான் சொல்லிகிட்டு இருக்கு வேதம். அதனால் ஞானத்துக்கு போயிடு, அதுதான் நிரந்தரம். இந்த பிம்பத்தை பின்னாடி போகாத. யந்திரத்தை பூஜை பண்ணு, மந்திரத்தை பூஜை பண்ணு, அதை பூஜை பண்ணு, இதை பூஜை பண்ணு, எல்லாம் 33 தான். நீ எத்தனை காலங்காலமாக நீ பூஜை பண்ணாலும் 33 தான். நீ ஒரு தேவதாவுக்கு பெட்டடிமலாக வாழ்க்கை நடத்துவ, அவ்வளோதான். அந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போயிடணும். புரியுதில்ல? சொல்லுது, அதுவே சொல்லுது. வேதத்தினுடைய கருத்து தான், சொந்த கருத்து இல்லை. அதனால் இந்த உபநிஷத்தில் இந்த யந்திரங்களை பற்றி சொன்னாலும் அவருடைய வல்லமையை பற்றி சொல்லுது, பிரம்மத்தினுடைய வல்லமை. இல்லை இவங்க கொஞ்சம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், உண்மையை உறக்க சொல்லுன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். சில இடத்துல இவங்களை மேலாக காமிக்கணும்னு புராணத்தில் தான் அந்த கதை இருந்ததுன்னா இதுலேயும் சில வேலைகளை பண்ணியிருக்காங்க. இவரை விட அவரை மேலே காட்டணும், அவரை விட இவரை மேலே காட்டணும், அப்படி தோணுது. இதான் இத்தனை மந்திரங்களை அத்தியனம் பண்ணும்போது உண்மையை யதார்த்தத்தை யதார்த்தமாக சொல்லிட்டு போயிடணும், அவ்வளோதான். இந்த ராகத்வேஷம் இருக்கக்கூடாது. எனக்கு இவரை பிடிக்கும், இவரை எனக்கு பிடிக்காது, அந்த கருத்துலாம் இருக்கவே கூடாது. அதில் கொஞ்சம் 1% கிட்டத்தட்ட இருக்கிறதா பார்க்க, 1% கூட இருக்கக்கூடாதுங்கிறேன். சந்தேகம் தெளிவு பண்ணணுமே தவிர குழப்பக்கூடாது. மீண்டும் மீண்டும் குழப்புனா அவன் அதுக்கப்புறம் படிக்க மாட்டான், விட்டுட்டு போயிடுவான். எதுக்குடா இது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். அதனால் மும்மூர்த்திகளுமே மித்துங்கிறது தான் உபநிஷத்தினுடைய சாரம். அதை நல்லா புரிஞ்சுங்க. மும்மூர்த்திகளுமே மித்து. மும்மூர்த்திகளும் வணங்கக்கூடிய 4வது பொருள் ஒன்று இருக்குது, அதுதான் பிரம்மம். அது அமைதியாக இருக்குது, அன்பாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இப்போ இதுதான் சூக்ஷ்மம். இந்த ஞானம் இருந்தாலே உனக்கு முக்தி, மறுபிறவி கிடையாது. இந்த ஞானம் உங்களுக்குள்ளே வந்தாலே போதும். எதெல்லாம் நமக்கு அட்மீனாக போட்டு வச்சுருக்காங்களோ அவங்களையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தொங்குறோம். அவங்களால் நியமிக்கப்பட்ட மேலான ஒரு பொருள் ஒன்று பின்னாடி இருக்குது, மறைஞ்சிருக்குன்னா அங்கே அழைச்சிட்டு போகிறது தான் ஞானம். அது உங்களுக்குள்ளே இருக்குது, அது நீ தான். இதுதான் இருக்கிற இறுதி தீர்வு. யார் பண்ணுறான்னா நீ தான் பண்ணுற, எல்லாமே நீ தான் எல்லாமே பண்ணுற. உண்மை அதுதான். நான் அன்றைக்கே சொன்னல, பிரார்த்தனை யார்கிட்ட பண்ணுற, யார் பண்ணுறா, யார்கிட்ட பண்ணுற? சித்து சத்துக்கிட்ட பண்ணது ரெண்டும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு பெரிய குறிக்கோள் யார் வைக்கிறா, யார் அதுக்காக செயல்படுற? ரெண்டும் நீ தான். இது அகங்காரம் இல்லை, அகங்காரத்தை கடந்த அகம், மெய்ப்பொருள், உண்மை, சத்தியம், உபநிஷத். இல்லைன்னா சொல்லுவாங்களா? அதனால தான் அந்த நாசிகர்கள்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா, இதெல்லாம் கடந்து போனால் அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறான். நீ தாண்டா அதுங்கிற சொல்லுது வேதம். அங்கே ஒன்றே இல்லைன்னு சொல்கிறது யாரா? அங்கே ஒருத்தன் இருக்கான்ல, அது நீ தான். அது நீ தானே, அது உண்மை தானே. அங்கே ஒன்றே இல்லைன்னு யார் சொல்கிறா? நீ தானே சொன்ன. அப்போ நீ தான் அது. அப்போ உங்களுக்குள்ள எல்லா வல்லமையும் இருக்கிறது. உங்களுக்குள்ள சர்வசித்தி இருக்குது, சர்வேஸ்வரர் இருக்கு. உனக்கு அழிவு கிடையாது. சுயம் ஜோதிக்கு, அனந்த சக்திக்கு, சர்வஜக, சர்வசித்தக, சர்வேஸ்வரர். இதுக்கு மேலே என்ன இருக்கு? நீ உள்ளேயே போக மாட்டேறிய. உன்னுடைய ஆற்றலை நீ நம்ப மாட்டேறிய.
உன்னுடைய ஆற்றலை உன்னுடைய அறிவை நீயே நம்புறதில்ல. இதை அறியணும்னா அதுக்கு தான் தியானம், அதுக்கு தான் நிஷ்டையில் போனால் தான் நீ யாருன்னு உனக்கு தெரியும். நிஷ்டைக்கு அழைச்சிட்டு போகிறது தான் ஞானம். இதுதான் சூட்சுமம், இதுதான் மெய்ப்பொருள். நீ யாராக இருக்கிறன்னா நீ இப்போ சாப்பாடு வள்ளலாறு இரக்கத்தினுடைய வடிவமாக இருக்கார், முருகன் கருணையாக இருக்கார், அன்பு சிவம் அன்பாக இருக்கார், பெருமாள் ஐஸ்வர்யமாக இருக்கார், வேறு யார் இருக்கா? அம்பாள் கருணை. எல்லா கடவுளும் கருணையை தான் வலியுறுத்துது. கருணை, இரக்கம், அன்பு, பாசம், நேசம், பிரீத்தி, வேறு என்ன இருக்குது? ஒரே பொருள் தான், எல்லாரும் சொல்லிக் கொடுக்காமலே தெரிகிற விஷயம். அதனால் இந்த மந்திரங்களை எல்லாம் பெருசாக எடுத்துக்காம, ஏன்னா எல்லா மந்திரமுமே ரொம்ப உயர்வான மந்திரமாக தான் தெரியும். இதெல்லாம் எங்கே அழைச்சிட்டு போகணுன்னா திரும்ப திரும்ப உனக்கு பிறவியை கொடுக்கறதுக்கு இதை பண்ணால் அது கிடைக்கும், இது பண்ணால் அது கிடைக்கும், அது பண்ணால் இது கிடைக்கும்னு ஒன்றா நீ அது பின்னாடியே போயிடுவேன். நான் சொல்லவே வேண்டாம். நம்மளுக்கு ஒன்று கலராக காமிச்சா போதும். மண் இருக்குல்ல, அதை மண்ணை கலர் அடித்து இது இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் போதும். அப்புறம் இங்கிலீஷ்காரனா நல்லா தாண்டா வச்சுருப்பான், அதை வாங்கினும்டா அப்படின்னு வாங்கிட்டு போடுவான். நம்ம போய் தண்ணியில் போட்டான் வச்சுங்க, கலர்லாம் வெளுத்து போயிடும். அடப்பாவி, ஆற்று மணலை அடித்து கலர் அடித்து கொடுத்துருக்காட்டா அவன் அப்படிமா. கலராக இருந்தால் போதும் நம்மளுக்கு. மெய்ப்பொருளாது கீழ்பொருளாது. அதனால் மந்திரத்தை பார்க்கலாம். இன்றைக்கோ நாளைக்கு இந்த உபநிஷத்தை பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறேன். தத் பகிஹி பிரணவமாலா சம்யுக்தம் விருத்தம். பிரணவமாலாவோட ஓங்காரத்தோட ஒரு விருத்தம் வரைஞ்சி, விருத்தாது பகிஹி, அந்த விருத்தத்துக்கு பின்னாடி, அந்த வட்டத்துக்கு பின்னாடி வெளியில் பச்சாது சத தளபத்மம் 50 இதழ் கொண்ட தாமரை ஒன்று வரைஞ்சி, தேஷு தலேஷு மாத்ரு காம்ப ஆஷது, அதாவது ஆவுலேருந்து ஹா வரைக்கும் அக்ஷமாலா லகாரம் வரைஞ்சியா, லா போடாமல் அ ஆ இன்னு இருக்குல்ல, அதோட இந்த காவுலேருந்து இக்ஞம் வரைக்கும் 51 எழுத்து இருக்கும். ஆவை ஸ்வரத்தை விட்டுருங்க, வெஞ்சன் சொல்லக்கூடிய அதில் லாவை விட்டுட்டு க க க க ஞ அப்படின்னு ஆரம்பித்து கா வரைக்கும் 51 வரும். அதில் லா எடுத்துட்டா 50 எழுத்து. அந்த எழுத்துக்கெல்லாம் எழுதி தது தல சந்திசு பிரணவ ஸ்ரீபீஜம் சம்புடிதம் ஓங்காரத்தை சேர்த்து கிருஷ்ணமாலா மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும், எழுத வேண்டும், படிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீம் ஓம் நமோ பகவதே ரகுநந்தனாய ரக்ஷோத்ன விஷதாய ரக்ஷோ உக்ன விஷதாய மதுர் பிரசன்னவதனாய மித தேஜசே பலாய ராமாய விஷ்ணவே நமக. ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் நமக. கிருஷ்ணாய தேவகி புத்திராய வாசுதேவாய நிர்கலட்ச சேதனாய சர்வலோகாதிபதையே சர்வ ஜெகன்மோகனாய விஷ்ணவே காமிதார்த்த என்னெல்லாம் உனக்கு காமம் இருக்கோ, ஆசைகள் இருக்கோ, அதை எல்லாத்தையும் எங்களுக்கு செஞ்சு கொடு. ஸ்வாகா. ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம். என்னது இது எல்லாமே? என்னது? எல்லா கர்மகாண்டம் ஃபுல்லாக என்னது? சங்கல்பம் தான். இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அது வரைக்கும் வேணும்பா. தது பகி அஷ்ட சூலாங்கித 8 சூலம் உள்ள ஒரு பூச்சக்கரம், ஒரு சக்கரத்தை வரைஞ்சி தேசு பிரணவ சம்புடித்த மகா நீலகண்டனுடைய மந்திரங்களை
நீலகண்டங்கிற வார்த்தை வேதத்தில் மிக பிரதானமாக பயன்படுத்தப்படுது. மகா நீலகண்ட மந்திர வர்ணனானி, நீலகண்ட மந்திரத்தை எழுதுங்க. ஓம் ஓம் நமோ நீலகண்டாய ஓம். சூல அக்ரேஷு, சூலத்தினுடைய நுனியில் மேலே லோகபால மந்திராகா, லோகபாலன்னா அந்த அஷ்டதிக்பாலகர்கள். பிரணவாதி நமோ, பிரணவ ஆதி ஆரம்பத்தில் ஓம் போட்டு நமோ அந்தக இறுதியில் நமக நமகன்னு சேர்க்கணும். சதுர்த்தி அந்தாக கிரமேண ஓம் இந்திராய நமக, ஓம் அக்னயே நமக, ஓம் யமாய நமக, ஓம் நிருத்தையே நமக, ஓம் வருணாய நமக, ஓம் வாயவே நமக, ஓம் சோமாய நமக, ஓம் ஈசானாய நமக. தத்பகி பிரணவ மாலா யுக்தம் விருத்தத்ரயம் 3 வட்டங்கள் வரைஞ்சி, தத் பகிர் பூப்பர சதுஷ்டயம் இந்த யந்திரத்தை வரைஞ்சி அதில் 4 கோணத்துலையும் சத்துர்துவார 4 வாசல் அமைத்து, யுத்தம் சக்கர கோண அந்த 4 மூலைகள்லையும் 4 கோணத்துலையும் சதுஷ்டய மகாவஜ்ர விபூஷிதம் நல்ல நவரத்னங்களை அதில் அலங்காரம் செய்து, தேஷு வஜ்ரேஷு பிரணவ, நவரத்னம் அல்லது வைரம், தேஷு வஜ்ரேஷு அந்த வைரத்தில் பிரணவ பீஜம் சம்புடிதாம், ஓங்காரத்தை எழுதி, பீஜ திரவியம் பீஜத்வயம் 2 பீஜம், ஓம் ஸ்ரீம் டம் வம் சீம் ஓம் இதி பகிர் பூப்பர வீத்யாம், ஓம் ஆதார சக்தியை நமக, ஓம் மூலப்பிரகிருத்தியை நமக, ஓம் ஆதிகூர்மாய நமக. இது பீட மந்திரம். இது ஓம் ஆதிகூர்மாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் பிருத்திவியை நமக. மத்திய பூப்பர் அந்த யந்திரத்தில் மத்திய பகுதியில் ஓம் ஷீர் சமுத்ராய நமக, பால்கடல், ஓம் ரத்ன தீபாய நமக, ரத்ன மண்டபாய நமக, ஓம் ஸ்வேத சத்ராய வெண்குடை, எல்லோரும் கருப்பு கொடை தானே போடுவோம், வெண்குடை, ஓம் கல்ப விருக்ஷாய நமக, ஓம் ரத்ன சிங்காசனாய நமக, ரத்ன சிங்காசனம். பிரதம பூப்பர வீத்தியாம் அந்த முதல் முதல் லேயரில் தர்ம ஞான வைராக்கிய ஐஸ்வர்ய, அப்புறம் அதர்ம அஞ்ஞான வைராக்கிய அனைஸ்வர்ய, சத்வ ரஜஸ் தமோ மாயா அவித்யா அனந்த பத்மாகா இதெல்லாம் குறிப்பிட்டு, பிரணவாதி நமோ அந்த சதுர்த்திய அந்தாக 4வது லேயரில் வரிசையாக கிரமேண பாஹ்ய விருத்த வீத்தியாம் விமலா உத்கர்ஷி ஞான கிரியா யோகம், ஞான யோகம், கிரியா யோகம், யோக யோகம். பிரவகசி ஹவிஷ் இத்யேஷானாம் பிரணவாதி நமோ அந்தாஸ் சதுர்த்தி அந்தாக, அதாவது முதல்ல பிரணவம் ஆதி ஓங்காரம் முதல்ல, நமோ அந்தில் 4 பக்கமும் கிரமேண வரிசையாக, அந்தர்விருத்த வீத்தியாம் உள்பக்கமாக ஓம் அனுகிரகாய நமக, ஓம் நமோ பகவதே விஷ்ணவே சர்வபூதாத்மனே வாசுதேவாய சர்வாத்ம சம்யோக பீட்டாத்மனே நமக. இப்படிலாம் எழுதி விருத்த அவகாசேஷு அந்த விருத்தத்துக்கு வட்டத்து நடுவில் பீஜம், பிராணம், சக்தி, திருஷ்டி, வஷ்யாதி இதெல்லாம் எழுதி, மந்திர யந்திர ஆக்கியா மந்திர யந்திரங்களுடைய பேரெல்லாம் சொல்லி காயத்ரி ஜபித்து, பிராணஸ்தாபனமேவ அதுக்கு பிராணன் கொடுக்கறது, அந்த யந்திரத்துக்கு உயிர்ப்பிக்கிறதுக்கு. பூத திக்பால பீஜானி யந்திரஸ்
யந்திரஸ்ய அங்காணி, இந்த யந்திரத்துக்கு அங்கமாக திக்பாலகர்கள் எங்களெல்லாம் எழுதி பீஜ மந்திரமாக எழுதி மூலமந்திர மாலாமந்திர கவச்சாதி, மூலமந்திரம் மாலாமந்திரம் கவச்சம் பந்தனம் திக்பந்தனம் இந்த மந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி ஏவம் விதமாக தது யந்திரம் அந்த மகா யந்திரத்தை மகா மந்திரங்களை எல்லாம் சேர்த்து யோக தீராந்தகே பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பரம மந்திர அலங்கிருத்தம் எல்லா மேலான மந்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த யந்திரத்தை ஷோடச உபச்சாரே அபியர்ச்சிதம் 16 வகையாக உபச்சாரம் செய்து அர்ச்சனம் செய்து ஜபித்து ஹோமம் செய்து சாதித்தம் ஏதத் இந்த யந்திரத்தை சித்தி செய்ய வேண்டும். இப்போ இந்த யந்திரத்துக்கு உயிர் வந்துடுச்சு. இதெல்லாம் பண்ணினா தொடர்ந்து பண்ணினா வந்துடும். சுத்த பிரம்ம தேஜோமய சர்வ பயங்கர. இதனால் என்ன லாபம்னு கேட்டால் சுத்த பிரம்ம தேஜோமய சுத்தமான பிரம்மத்தினுடைய வெளிச்சமும் சர்வ பயங்கரமெல்லாம் பயத்தையும் நீக்கக்கூடியது. சுத்த பிரம்மத்தினுடைய வெளிச்சத்தை கொடுக்கும், பயங்கரத்தை நீக்கும், சமஸ்த துரித சயகரம் பாவங்களை சயம் பண்ணும், சர்வாபீஷ்ட சம்பாதகம் உன்னுடைய தேவைகளை எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுக்கும், சேர்த்து கொடுக்கும், சாயுஜ்ய முக்தி கொடுக்கும். இதுதான் கிரம முக்தியில் சாயுஜ்யம் வரும். சாயுஜ்ய முக்தி கொடுக்கும். இது நீ எத்தனை வருஷம் எவ்வளோ நேரம் எப்படி பண்ணணும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கான குரு இருக்காங்க. அது ஒரு மார்க்கம். எப்படி போனாலும் இறைவனை பிடிக்கலாம். எது எளிமையானதுன்னுங்கும்போது ஞானம் எளிமையானது. ஏன்னா எந்த கண்டிஷனும் இல்லை, நீ எங்கே இருக்குன்னு தெரியுது. இப்போ இதுக்குள்ளே இதை நம்பி போனால் ஜெயிச்சிடலாம். யார் வழி நடத்துவா? சரியான குரு இல்லைன்னா இந்த ஆசனம்லாம் இருக்க. இத்தனை ஆசனம் செய்கிறோம், 200-300 ஆசனம் இருக்குது. எத்தனை நம்ம செய்கிறோம்? எல்லாம் உடல் சார்ந்தது தான், உடலும் மனமும் சார்ந்தது தான். ரெண்டுமே மித்துன்னு சொல்ல போகிறோம். அப்போ சரியான குரு இல்லைன்னு சொன்னால் அந்த ட்ராக்கில் சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்துட்டால் அந்த காரியம் சித்தி ஆகாது. ஏன்னா நீ எங்கே இருக்குன்னு தெரியாதே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஞான யோகம் மேலானதுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுக்காக கூட இருக்கலாம் உபநிஷத்து, அதுக்காக கூட இப்படி பண்ணலாம். சொல்கிறது புரியுதா? ஆனால் அப்படி பார்த்தோம்னா சாயுஜ்ய முக்தி தரும். பிரதமே ஏத்தத்தம் பரம வைகுண்ட மகாநாராயண வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகும். வைகுண்டமாக என்னது? ஒரு காலகட்டத்தில் போயிடும். எல்லாம் மும்மூர்த்திகளும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு ஸ்தானம், யார் வேணாலும் ஆகலாம். பிரம்மமே ஆக போகிறான். அப்புறம் அதோ மாயை சேர்ந்த விஷயங்களை நல்லா புரியும். இதெல்லாம் அறிவு. சரியாக ஒரு நுண்ணிய ஒரு சின்ன ஒரு நுட்பத்தில் மாறுது அறிவு. இல்லைன்னா அகங்காரமாக போய்டும். சொல்கிறது போல என்ன நாசிகனாக பேசுகிற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. மெய்ப்பொருள் இதுதான். எளிமையான ஒரு விஷயம். எல்லா பார்வையிலையும் அன்பு தானங்க வெளிப்படுத்துது. அதை சொல்லுங்கள். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் இந்த வேதாந்த சித்தாந்தத்தெலாம் ஓரங்கட்டி வைங்க. பிறந்ததுலேருந்து ஆதி காலத்துலேருந்து 63 நாயன்மார்கள் எதை வச்சு சிவபரம்பரில் பிடிச்சாங்க? 12 ஆழ்வார்கள் எதை வச்சு மகாவிஷ்ணு பிடிச்சாங்க, வைகுண்டம் பிடிச்சாங்க? எத்தனை சூரிகள், எத்தனை சிவகணங்கள், எத்தனை பக்தர்கள், முக்தர்கள் எல்லாம் எப்படி வந்தாங்க? அன்பு தான் காரணம். ஒரே காரணம் அன்பு. அதனால் நம்ம அன்பு செய்ய முடியுமா? சொல்லுங்கள். அன்பு செய்கிறேன், நான் அன்பாலே இருக்கேன் அப்படின்னா எதாவது ஒரு தொண்டில் இறங்கணும். ஏதாவது ஒரு நோய் பிடிச்சவங்க அதில் அவங்களுக்கு தொண்டு செய்து வாழ்நாள் ஃபுல்லாக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணால் அது உங்களால் முடியுமா? அந்த மனநிலை இருக்கா அவங்களுக்கு? சொல்லுங்கள். பரோபகார்த்தம் இதம் சரீரம். பரோபகார்த்தத்தின் மூலயமா இறைவனை பிடிக்கலாம். இறைவன் உங்களை பிடிப்பார். செய்வீங்களா? செஞ்சால் இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய மாட்டீங்க.
அதனால தான் இதெல்லாம் வச்சுருக்கு. நீங்கள்லாம் பெரிய டீசன்ட் பீப்புள், ஒயிட் காலர். நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்கு எங்கள் லெவலுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னா, உங்கள் லெவலுக்கு எல்லார் லெவலுக்கும் ஞானம் ஈஸியாக புரியும். சொல்கிறது புரியுது? இதுதான் யாருக்கு எந்த குவாலிட்டி இருக்கோ, எதில் விருப்பம் இருக்கோ அந்த ட்ராக்கில் போய் அவன் இறைவனை பிடிக்கிறான், வேறு ஒன்றும். ஆனால் பிடிக்கணும். இதில் என்ன மற்ற எந்த யோகத்திலும் இல்லாத விசேஷம் என்னன்னா, நீ எங்கே இருக்கிறேங்கிறது தெரியும். முதல் பாயிண்ட். கண்மூடித்தனம் இருக்காது. எவ்வளோ தூரம் நீ பயணிக்கணும்னு தெரியும். எதை விரைந்து செய்யணும், எதுக்கு அடுத்தது படிக்கட்டு இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. அதனால் நீ இப்போ எத்தனாவது படிக்கட்டில் இருக்க அப்படிங்கிறது தெரியும். வேறு எந்த யோகத்துலேயும் நம்பிக்கையோடு நீ இறைவனை நம்பிக்கிட்டு இருக்க. யார் இறைவன்? நீ தான் இறைவன். அது எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? தெரியவே தெரியாது. இவங்களுடைய இது என்னது? இந்த மும்மூர்த்திகளே பொய்ன்னு சொல்லிட்டா அப்போ இந்த லோகமும் பொய் தானே. பொய்னா என்னது? மித்து. தோன்றும் நிற்கும் மறையும். ஒரு காலகட்டத்தில் பிரம்மா ஒரு நாள் கோச்சிக்கிட்டு இன்றைக்கி நான் டியூட்டி பார்க்க மாட்டேன்னு போய் ஒரு அர்த்தம் படுத்துட்டாராம். அந்த பக்கம் நாரதர் போயிருக்காரு. ஒரு பெரிய க்யூ நின்று இருக்கு. பெரிய க்யூன்னா இவ்வளோ பேர் நிற்கூவில் நிற்கிறேன். என்ன நாரதர், என்ன விசேஷம்? பிரம்மா டியூட்டி ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறாரா, அந்த போஸ்டிங் ஆள் எடுக்கிறாங்க, அதுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமாம், உன் கடமையை நீ செய்யலைன்னா அடுத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து செய்ய வச்சுடுவார். அவர் யந்திரம் நடந்தாகணும். அவருடைய இந்த பிரபஞ்ச யந்திரம் தொடர்ந்து நடந்தாகணும். இது அறிவு சார்ந்த நுட்பமான அறிவு. அதாவது இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல பக்தி இருக்கணும், நல்ல யோகம் இருக்கணும், நல்ல குரு இருக்கணும், நன்றாக பக்குவப்பட்டிருக்கணும். அப்போ தான் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது. இதை தான் அது வலியுறுத்துது. இதுதான் அது என்னது? உன்னுடைய ஆற்றலை நீ வெளியில் தேடி அலையாதேங்குது. யார் சொல்லுவா? சொல்லுங்கள். யார் சொல்ல முடியும்? யாருக்கு யோகிதை இருக்குது சொல்கிறதுக்கு? யார் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னாங்க? அது சொல்லுங்கள். வெள்ளைக்காரன் சொல்கிறான், வாட் யூ திங்க் யூ பிகம். நீ எதை நினைத்தாலும் அதுவாகி விடுவாய் சொல்கிறானா இல்லையா? எவ்வளோ புக்கு, இவ்வளோ புக்கு. உலகத்தில் அதிகமாக விற்கிற புக்கு அதுதான். அது தெரியுமா? உலகத்தில் இந்த மோட்டிவேஷனல் புக்கு இருக்குல்ல, அந்த புக்கை எழுதிய பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சவனாம் இருக்கான் இங்கே. இவன் செஞ்சு பார்க்குறானா இல்லையா, வாங்கி வச்சுருவான் வீட்டில், பகவத்கீதை மாதிரி. நிறைய பேர்கிட்ட நிறைய எனக்கு அந்த பேர்லாம் மறந்து போயிடுச்சு. நானும் ஒரு காலத்தில் படிச்சிருக்கேன். அதெல்லாம் நிறைய புக்கு படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் புக்கு நிறைய புக்கு படிச்சிருக்கேன். ரிப்ளிகன் தான் பக்கத்தில் தான். எங்கள் காலேஜ் பின்னாடி தான் அந்த பழைய புக்கு கடை. பைக்ராஃப்ட் ரோட் அங்கே விற்கும். வரிசலாக ரோட்லேயே போட்டிருப்பான் நிறைய கடை. எல்லா புக்கையும் வாங்கி காலின்ஸா பேரெலாம் மறந்து போயிடுச்சு. நிறைய பேர் நிறைய சைக்காலஜி புக்கு நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேறு விஷயம். இதெல்லாம் என்னென்ன எதுக்கு இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும். அப்போ ஒன்று நீ எப்படி இருக்கேன்னு அர்த்தம், நீ ரொம்ப பேக்கில் டிப்ரெஷனில் இருக்கேன்னு அர்த்தம். உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கே அது என்ன பண்ணுறான்? சொல்கிற உதாரணம்லாம் கரெக்டாக இருக்கும். எக்கச்சக்கமான லைஃப்பை அனலைஸ் பண்ணி தான் போய் சொல்லலாம். அவன் நிறையா டேட்டாஸ் எடுத்துடுறான். போட்டோம், நல்ல விஷயந்தான். அப்போ அதை ஒத்துக்கிற. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஆற்றல் உங்களுக்குள்ளேருந்து தான் வருது. உங்களை உணர்த்துறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு தான். அதை வலியுறுத்துறது வேதம், எடுத்து சொல்கிறது குரு. எங்கே தவறு இருக்குது? நுட்பமாக புரிஞ்சுக்கணும். அகங்காரம் கொண்டுடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான விஷயம். ஒரு சின்ன நூல் இலையில் விழுந்துருவேன், விழக்கூடாது. அதனால தான் பக்தி தெளிவாக இருக்கணும், யோகம் தெளிவாக இருக்கணும், ஞானமும் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் இது புரியும். இல்லைன்னா புரியாது. அதில் தான் நிறைய பேர் உளுந்து போயிடுறான். இப்போ இங்கே என்னாச்சு?
இவ்வளோ இது மந்திரம், இவ்வளோ இது என்னாச்சு? இப்போ இந்த லோகத்தை யோகத்தினால, தியானத்தினால, மந்திரத்தினால, சோடசோபச்சாரம் பண்ணுறதுனால, பூஜை பண்ணுறதுனால, தியானம் பண்ணுறதுனால அல்டிமேட்டாக நீ 7 லோகத்தை கடந்து கைலாயமோ இல்லை வைகுண்டத்தையோ நீ அடைய போகிற. அதுவும் ஒரு நாளைக்கு முடிவு வருது. பிரம்மா காலத்துக்கு முடிவு வருது, விஷ்ணு காலத்துக்கு முடிவு வருது, ருத்ரனுக்கு முடிவு வருது, மும்மூர்த்திகளும் மித்து. அப்போ இந்த ஸ்தூலத்தை கடந்து, சூக்ஷ்மத்தை கடந்து, காரணத்தை கடந்து துரியத்துக்கு போகிறேன்னா வள்ளலாருக்கெல்லாம் 12 அறிவுன்னு சொல்கிறாங்க. இன்னும் வள்ளலார் டிவோட்டிலாம் இருக்காங்க. இங்கே வள்ளலாருக்கு 12 அறிவுன்னு சொல்கிறாங்க. அம்பாளுக்கே 10 அறிவு தான் சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கணக்கில் சொல்கிறாங்க, சொல்லட்டும். அந்த நிலை தான் பிரம்மஸ்வரூபம். அப்போ தான் எல்லாத்தையும் எழுத முடியும், பேச முடியும். அவர் நான் அனுபவமாக எழுதியிருக்காரு. போனேன், வந்தேன், நான் உங்ககிட்ட முறையிட்டேன், நான் விண்ணப்பம் பண்ணுறேன், எல்லாம் எழுதியிருக்காரு. 6ஆம் திருமுறை. அருள் ஜோதின்னு ஒரு டிவி இருக்குது, அதில் போட்டான். நான் கேட்டேன், கேப்பு கிடைச்சா கேட்பேன் நான். ஏன்னா சூக்ஷ்மத்தை பேசுகிறவங்களாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்க கொஞ்சம் எளிமையாக பேசிகிட்டே இருக்காங்க. எல்லோரும் இல்லை, சிலர் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் சூக்ஷ்மம் தெரிஞ்சவங்கெல்லாம் வெளியில் வரமாட்டாங்க. என்றைக்காவது வருவாங்க, ஏதாவது அதில் கிடைச்சா அவங்களுக்கு அரிய விஷயம். உபநிஷத்து எல்லாமே சூக்ஷ்மந்தான். உபநிஷத்து தான் பல பேர் தேடிட்டு இருக்கான். எங்கே தேடணும்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கான். எல்லா சூக்ஷ்மமும் இங்கே இருக்குது. எல்லாம் இங்கேருந்து தான் புறப்பட்டுருக்கு. எல்லா நதிகளும் இந்த மலையிலேருந்து தான் புறப்பட்டிருக்கு. பரம்பொருளை நோக்கி, பரம்பொருள் என்ற கடவுளை நோக்கி எல்லா நதிகளும் இந்த உபநிஷத்துங்கிற மலையிலிருந்து தான் புறப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ என்னாச்சு? துரித சயகரம், எல்லா பாவத்தையும் சயம் பண்ணும். சர்வாபிஷ்ட சம்பாதகம், உன்னுடைய அபிஷ்டம் எல்லா அபிஷ்டத்தையும் உனக்கு சித்தி செய்யும். சாயுஜ்ய முக்தி பிரதாம் ஏதத் பரம வைகுண்ட பரம வைகுண்டத்தை கொடுக்கும். மகாநாராயண யந்திரம் அப்படியாக விளங்குகிறது. தஸ்ய உபரி ச நிரதிசய ஆனந்த தேஜோ ராசிய அபியந்தர் சமாசீன வா கோச்சரானந்த தேஜோ ராய தேஜோ ராசிய ஆக்காரம் சித் சார விபூதி ஆனந்த விக்கிரகம் போதானந்த ஸ்வரூபம் நிரதிசய சர்வானந்தமய பராபரம். இப்போ மகாவிஷ்ணுவை இது வர்ணிக்குது. என்ன சொல்லுது பாருங்கள். சசிய உப்பரி, அதன் மேலே, அந்த யந்திரத்தின் மேலே, யந்திரம் இப்போ லோகமாக இருக்குது, வைகுண்டமாக இருக்குது. அந்த யந்திரம் தான் இப்போ வைகுண்டம். நிரதிசய ஆனந்த தேஜோ ராசி, எல்லையற்ற ஆனந்த வெளிச்சம். அபியந்தர் சமாசீனம், அதுக்குள்ளே அமர்ந்த வாச்சோ கோச்சாரானந்த, வாக்குக்கு புலப்படாத தேஜோ ராசி வெளிச்சம் ஆக்காரம் ஒளி வடிவில் சித்து சார விபூதி சித்தாய் ஆனந்த விக்கிரகமாய் இவர் உட்கார்ந்துருக்கார் மகாவிஷ்ணு. போதானந்த ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபமா. நிரதிசய சௌந்தரிய பாராவாரம், அழகு நிறைந்தவராய். இதெல்லாம் சௌந்தரியம்லாம் யாரை குறிக்கும்? அம்பாவை குறிக்கும். இது அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா லலிதா சாஸ்திரமெல்லாம் இதெல்லாம் இருக்கணும். இன்னும் நான் படிக்கலை. எனக்கு ஒரிஜினல் மந்திரமும் அதனுடைய பாஷ்யமும் இருக்கணும். அப்போ தான் என்னை அடியேன்னு ஏற்றுக்குவேன். ஏன்னா இந்த பேச்சாளர்கள்லாம் அங்கங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கருத்தை ஏற்றி விட்டுறாங்க. அவங்க அம்பாள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறது கொஞ்சோண்டு போய் சொல்லி விட்டுறாங்க. இந்த வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் தாஜா பண்ணுறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் பொய்யை அவுத்து விடுவானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் உடம்பு ஃபுல்லாக பொய்ன்னு அர்த்தம். அவுத்து விட்றான்னா என்ன அர்த்தம்? கலட்டி விட்றான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உடம்பு ஃபுல்லாக காய்ச்சி தொங்குறது என்னது? பொய். அதில் கொஞ்சம் கலட்டி விட்றது. இந்தா வச்சுக்க அன்பே ஆறுயிரே, நீ அழகாக இருக்க, பயமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறாய் பயமாக. ஒரு படம்
பேர் வைக்கிறான் பார்த்தீங்களா? பணத்தை போட்டு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி என்ன பேர் வைக்கிறான் அப்படின்னு. அம்பாள்கிட்ட நல்ல பேர் வாங்குறது கொஞ்சோண்டு பொய்யை அவுத்து விட்ருவான். பெருமாள்கிட்ட பணத்தை வாங்குறது கொஞ்சம் அவுத்து விட்ருவான். அது மாதிரி பரமேஸ்வரன் ஒருத்தனும் புகழ மாட்டான். அவர் சீனுக்கே வர்றதில்லை. எப்போ கிட்டக்கே வராதிங்க, நான் தியானத்தில் இருக்கேன், நீ அப்படியே போய் அம்பாள் போய் பாடிட்டு போ. சங்கரரே பரமேஸ்வரனை விட அம்பாள் தான் நிறையா சௌந்தரிய லகரி, அந்த லகரி, இந்த லகரி, எல்லா லகரியும் எழுதியிருக்காரு. ஏன் தெரியுமில்ல? அப்போ தான் விடுதலை கிடைக்கும் அவருக்கு. முக்தி வந்து அம்பாள் தான் கொடுக்குறா. மாயா ஸ்கிரீனை எடுத்தால் தான் சுவாமி தரிசனம். தெரிஞ்சு வச்சிங்க, எல்லா கீயும் அங்கே தான் கொடுத்து வச்சுருக்காரு சுவாமி. சௌந்தரிய பாராவரம், சௌந்தரிய அழகு கடலாம். துரிய ஸ்வரூப துரியாதீதம், துரிய ஸ்வரூபம் துரியாதீதம் எல்லாம் பெருமாள் வர்ணனை பண்ணிட்டு வருது. அத்வைத பரமானந்த, அத்வைத பரமானந்த, இதுவே வேதமே அத்வைதம்னு சொல்லுது. இடையில ஒருத்தர் வந்து விசிஷ்டாத்வைதம் நான் மாற்றுறேன். அதை வேதத்தை மாற்றக்கூடாது, வேதத்தை மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது, அது நிற்காது, மாற்றினாலே நிற்காது. அந்த காலத்தில் 10 பேர் எத்தனையோ நம்ம கல்ச்சருக்கு, நம்ம சனாதன ஹிந்து தர்மத்தை எதிர்த்து எத்தனையோ மதங்கள், மாற்று மதங்கள் மோதி இருக்கு. நம்ம அகிம்சை, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் என் ட்ராக்கில் நான் கரெக்டாக போயின்ட்டுருக்கேன், நான் அமைதியாக அகிம்சையில் மெதுவாக போயின்ட்டுருக்கு, அதுதான் சாஸ்வதமாக இருக்குது. இதுக்கு அகென்ஸ்டாக எத்தனையோ மதம், எதுவுமே இந்தியாவில் இல்லை. சாமி டைவெர்ட் பண்ணி வெளியில் போய்ப்பா எங்கேயாவது போய் சொல்லிக்கோ அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாரு. எத்தனை மதங்கள், எத்தனை கருத்துக்கள். சங்கரருக்கு வரப்பே 72 பேர், 72 மதம், அத்தனையும் அறிவுனால் வென்று ஒருமைப்படுத்திட்டு போயிருக்கார். சேர்க்க முடியுமா, ஒன்றாக்க முடியுமா? ஒத்துக்குவானா? எல்லாரும் ஒத்துக்கிட்டான். துரியா நந்த துரியாதீதம், அத்வைத பரமானந்தம், அத்வைத பரமானந்தம் மகாவிஷ்ணு சொல்லுது. அத்வைத பரமானந்தம்னு வேதமே சொல்லுது. நிரந்தரதி, நிரந்தரமானவர். துரிய நிரதசிய சௌந்தரிய ஆனந்த, ஏராளமான சௌந்தரியம், பாராவாரம். லாவண்யம், லாவண்யம்லாம் என்னது? எல்லாம் நளினம்னு சொல்லுவாங்களா, அதான் லாவண்யம். வாகினி, கல்லோல தடித்த பாசுரம், மின்னல் போல ஒளியுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், மங்களமான விக்கிரகம். மூர்த்தி மதுபிகி, வடிவமுடையவர். பரமமங்களை, மங்களமானவர். ரூப சேவியமானம், சேவியமானம், சுவாமியை சேவிச்சுக்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பொதுவாக பிராமணர்கள் சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு உமாச்சி பாரு உமாச்சி பாருன்னு சொல்லுவாங்க, சேவிச்சுக்கோன்னுவாங்க. என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த பரம்பொருள் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்காங்க, அவரை பார்த்து அந்த பரம்பொருளையும் அந்த ஆனந்தத்தை கொஞ்சம் வாங்கிக்கன்னு அர்த்தம். சேவிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? சேவியமானம், அவரை அணுகி அந்த ஆனந்தத்தை கொஞ்சம் பெறுவதற்காக அவரை அணுகுக, அவரை நெருங்குகன்னு அர்த்தம். நெருங்குங்கிற அர்த்தம் எதுக்காகனா, அந்த ஆனந்தத்தை பெறுவதற்காக அணுகுக, அதுதான் ஆனந்தம் பெற அணுகுக. உங்களுக்காகவே இதை எழுதினேன். ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது, ஆனால் அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்குது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அதனால் நம்ம சொல்லித்தரோம். என்ன கருணை பார்த்தீங்களா முருகனுக்கு? முருகப்பெருமான் கருணையும் கருணை. சிதானந்த அனந்த கோடி ரவி பிரகாசம், 1 கோடி இல்லை, 100 கோடி இல்லை, அனந்த கோடி. அனந்த பூஷணர், நிறைய ஆபரணங்கள். யார் போட்டுக்குவா? விலை எவ்வளோ ஏறுது, டெய்லி ஏறுது தெரியுமில்ல? டெய்லி ஏறு. இன்றைக்கி 1100 ரூபாய், அதை போட்டு காமிக்கிறான். எதுக்கு? எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு. இப்போ தங்கம் விலை ஏறினா ஏறாட்டினா என்னப்பா? அது ஒரு முக்கியமான செய்தி மாதிரியும். வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் பிரச்சனை ஏற்படுது? ஏறினா ஏறிட்டு போட்டோம், வாங்குறவனுக்கு கொடுக்குறவனுக்கு உனக்கு என்ன? அதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கிறாங்களாம். சீக்கிரம் வாங்க, துரிதப்படுத்துறது.
சீக்கிரம் வாங்க, வீட்டில் இருக்கிற அம்மனி அம்மாலாம் கிளப்பி விட்டு போய் தங்கத்தை வாங்குன்னு அது ஒரு இன்டைரக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அது தெரியுமில்ல, அது சைக்காலஜி தெரிஞ்சு தான் எல்லாமே பண்ணுறானுங்க. அனந்த பூஷணை அலங்கிருத்தம் சுதர்சனம், பல ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவ சுதர்சனம், சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்யம் சங்கு, பத்மம் தாமரை, கதா, அசின கத்தி. இதெல்லாம் நீங்கள் ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி போய் பாருங்கள். பார்த்தசாரதி பெருமாள் எல்லாம் வச்சுருப்பார். சாரங்கம் வில்லு, முசலம் இது ஒரு ஏதோ ஒரு ஆயுதம் இதில் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து ஆதி முதலிய ஆயுதங்களை எல்லாம் சின்மயர் அநேகாயுத, எல்லாம் அறிவு சார்ந்த ஆயுதங்கள், ஆயுத கண கூட்டங்கள், மூர்த்தி மதுவிகி அப்படி ஒரு வடிவத்தோட சுசேவிதம், வணங்கத்தக்கவர், செவிக்கத்தக்கவர், சீவத்ச கௌஸ்துப வனமாலா மணி, நேற்று சொன்னல அந்த மாலை 5 கலரில் இருக்கும், வைஜெயந்தி மாலா, அங்கித வக்ஷசம் அதெல்லாம் இப்போ அலங்கரிக்கப்பட்ட நெஞ்சு, பிரம்ம கல்ப இதுக்கெல்லாம் மீனிங் சொல்கிறேன். அதுக்கு மந்திரங்களுக்கு மீனிங் சொல்லலை நான், அதில் வெறும் மந்திரங்களோடு சொல்லிட்டு போயாச்சு. இதில் மீனிங், இதுக்கெல்லாம் மீனிங் இருக்குது, அதை தான் சொல்லிட்டு வரேன். அங்கித வக்ஷசம் இதெல்லாம் பொறிக்கப்பட்ட நெஞ்சு, பிரம்ம கல்ப வனாமிருத்த புஷ்பம், பிரம்ம தேஜஸ்குடைய வளமிக்க வன அமிர்தம், வனதில் அமிர்தமாக இருக்கக்கூடிய புஷ்பம், நிறைய புஷ்பங்கள் விருஷ்டிபிகி மலையாய் கொட்டுகின்றன. சந்ததம் ஆனந்தம், தொடர ஆனந்தம், பிரம்மானந்த ரசம், நிர்பரை இதெல்லாம் பிரம்மானந்த சுவையை கொடுக்கக்கூடிய, சங்கியர் அதிமங்கல எண்ணிக்கையில் சேஷயுத்த பனாஜால, இந்த சுவை நிறைந்த மலர் பொய்யக்கூடிய, தொடர்ந்து ஆனந்தம் கொடுக்கக்கூடிய, பிரம்ம ரசத்தை கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையில் அதிமங்கல சேஷயுத்த பனாஜால மங்களமான பாம்பு, விபுலட்சத்தை சோபித்தம், அது பாம்பு கொடையெடுத்து படம் எடுத்து கொடையாக அவருக்கு அலங்கரித்து நிற்குது, கொடை பிடிக்குது. மண்டலோதச்சி மணித்யோதித விக்கிரகம், அந்த மண்டலமே, அந்த சரௌண்டிங்கு இந்த பார்வையில் மணிபதித்த விக்கிரகம் போல, அது அங்க காந்தி, அவருடைய அங்கங்கள் வெளிச்சத்தோட, நிர்ஜரை அருவி போல, சததம் நிரதிசய பிரம்ம கந்தம், நல்ல மனமும், ஸ்வரூபம் நிரதிசய ஆனந்த பிரம்மகந்த, பிரம்ம கந்தமும் நறுமணமும், எல்லாத்திலையும் பிரம்மத்தை சேர்த்தாச்சு. விசேஷ ஆக்காரம், விசேஷமான தோற்றமும், தனிப்பட்ட விசேஷமான தோற்றமும், அனந்த பிரம்ம கந்தாக்கார சமஷ்டி விசேஷமும், தனிப்பட்ட முறையிலையும் சரி, பொதுவாக இருக்கிற தோற்றமும் சரி, அனந்தானந்த துளசி மாலையும் சரி, அபிநவ சிதானந்தமயானந்த எல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களும் சரி, புஷ்பமாலங்களும் சரி, எல்லாத்துலேயும் பிரம்மம், சித்து, அறிவு, ஞானம் இதெல்லாம் கலந்து பூக்களையும் கந்தங்களையும் ஆபரணங்களையும் ஞானத்தோடு சேர்த்து சொல்லுது. அது பொருந்தாத மாதிரி இருக்குது இல்லையா?
சிதானந்தமய சிதானந்தம் தரக்கூடிய புஷ்பமாலை. அறிவானந்தம் புஷ்பமாலை கொடுக்குதான். விரஜமானம் தேஜக, அங்கே நடுவில் உட்காண்டிருக்கார், ரொம்ப வெளிச்சத்தோட, பிரவாக தரங்க, ஒளி பிரவாகமாக ஓட, தத்துவபரா தத்துவமாக, அபிஜ்வலந்த நிரதிசயானந்த காந்தி, ஏராளமான வெளிச்சத்தோட, விசேஷ ஆவ தயிர் அனிஷம், வெளிச்சமும் அனிஷம் பிரஜ்வலித்து இரவற்ற நிலையும் இருளில்லாத நிலையும் அங்கே விளங்குகின்றது. போதானந்தமானம் ஞானமும் அனந்த தூப தீப ஆவலி, தூபமும் தீபமும் அதனுடைய வரிசையும் பிற அதிசோபித்தம் அலங்கரிக்கப்பட்டும் நிருதசையானந்த சாமரம் விசேஷக ஆனந்தம் தரக்கூடிய அமர விசேஷ அழியாத விசேஷமுடைய பரிசேவித்தம் அவரை வணங்கத்தக்க நிரந்தர நிரந்தரமான உபமானமற்ற நிரதிசய ஏராளமான உத்கிருஷ்ட உயர்வான ஞானானந்தத்தை தரக்கூடிய அனந்த குச்ச எல்லையற்ற பலவிதமான பலைர் அலங்கிருத பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட சின்மயானந்தம் திவ்யமான விமானத்தில் இந்த இவர் உக்காந்திரத்துக்கு மேல் பகுதி இருக்கு இல்லையா, விமானம் சொல்லணும். இப்போ கர்ப்பகிரகத்தில் விமானம் சொல்கிறோம்ல, அந்த விமானம் இருப்பிடம். திவ்ய விமானமும் சத்திர கொடையும் துவஜ கொடியும் அதுக்கு நடுவில் விராஜமானம் பரமமங்களானந்த அமர்ந்திருக்கக்கூடிய பரமமங்கலமான திவ்ய தேஜோ ஜுவலந்த திவ்யமான வெளிச்சமுடைய சுடர்விடக்கூடிய அனிஷம் இரவற்ற வாச்சாம கோச்சரம் வாக்குக்கு அப்பால தேஜோ ராசி வெளிச்சமான அந்தர்கதம் அர்த்தமாத்திராம் அந்தர்கதம் அர்த்தமாத்திரா இம் ஓங்காரத்தில் இம்மு இருக்குல்ல, அது அர்த்தமாத்திரா. அதுபோல் துரியம் துவனி நாதம் துரியாதீதம் அவாச்சியம் நாத பிந்து கலா அத்தியாத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கார். சேத்தியாதி அந்த அறிவும் உணர்வும் அந்தமும் ஆக்காரேன அறிவு வடிவத்தில் அவாசித்தம் நிலை பெற்ற நிர்குணம் வடிவமற்றும் நிஷ்கிரியம் செயலற்றும் நிர்மலம் அழுக்கற்றும் நிரவத்தியம் குற்றமற்றும் நிரஞ்சனம் தூய்மையான நிராகாரம் தோற்றமில்லாத நிராசிரியம் யாரையும் அடைக்கலம் புகாத நிரதிசயம் ஏராளமான அத்வைத பரமானந்த லட்சணமாக ஆதிநாராயணம் இருக்கிறார். அவரை தியானிப்பீர்களாக அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ வர்ணனை, பல வார்த்தைகள் திரும்ப 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 வந்திருக்கா இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்தில் உட்காந்து பொறுமையாக நிதானமாக பாஷ்யத்தோடு பேசினோம்னா இது ரசிக்கிற மாதிரி இருக்கும். இது அவசியம் இல்லைங்கிறதுனால இதெல்லாம் நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம், ஆழமாக பார்க்கலை. அவசியம் இல்லை, புரிஞ்சிச்சா? இது நம்ம பக்தி யோகம் பண்ணலை, என்ன ஞான யோகம் பண்ணுறதுனால. இல்லைன்னா இது சம்மந்தப்பட்ட புக்கெல்லாம் தேடி பார்த்து இதுக்கான விவரங்கள்லாம் சொன்னால் தான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு புரியும். அவசியம் இல்லை. நிறைய விஷயங்களை நாம் ஸ்கிப் பண்ணணும். நம்ம ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிற மந்திரம் இதெல்லாம் இருக்குது இதுக்குள்ளே. அப்போ தான் ஞான யோகனுடைய பெருமை தெரியும்.
நேராக உபநிஷத்தில் வந்து கிளாஸில் உக்காந்துட்டா உட்கார வச்சிருக்காருல முருகப்பெருமான். விவரம் தெரிஞ்சவங்களை கேளுங்க. உபநிஷத்துனாலே ஜெர்க்காவாங்க. அதுக்கு உதாரணம் கூட சொல்லியிருக்கேன். ஊதுவத்தி உதாரணம் 134லேருந்து என்ன ஆச்சரியம் தெரியுமா? 5 மந்திரம் தான் பார்த்துருக்கோம். 139 எத்தனை பேஜ் தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேப்பர். 11 பேப்பர்னா 22 பக்கம். 22 × 4 போடுங்க. 22 × 4 88 மந்திரம். விசாரமாக இருந்தால் எப்படி போமா? வர்ணனையாக இருக்கிறதுனால இதெல்லாம் மித்து. இவ்வளோ சொல்லியும் மித்து தான் இது. அதனால் நாம் அதை வேகமாக ஸ்கிப் பண்ணாமல், அவரே பாஷ்யக்கார அந்த குரூப்பே ஸ்கிப் பண்ணியிருக்கு, போட்டுடுச்சு. எப்படி போட்டுருக்காங்கன்னா 18 to 30 to 48 18 மந்திரங்கள் நாங்கள் பாஷ்யம் செய்யவில்லை, மந்திரங்களை அப்படியே கொடுத்துருக்குறோம் அப்படின்னு எழுதிட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே என்ன போட்டிருக்குன்னா இதான் போட்டிருக்கு. எளிமையாக தான் இருக்குது, ரொம்ப கடினம் இல்லை. என்னென்னா ரிப்பீட்டடான விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்லி சலிக்காமல் நம்மளும் அதை இது பண்ணிக்காமல் எடுத்துக்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் குருவாய் அருவாய் உலகாய் இலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய்